இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி. என்ன அப்படின்னா, 100ல் ஒரு 8% 9% பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படுற பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, அடிஷன்ஸ் அப்படின்றது பேர். இருக்கு அடிஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, கருப்பையில் ஒட்டின்னு இருக்கிற சில அழுக்குகள், அது பேர் தான் அடிஷன்ஸ் அப்படின்னு பேர். சாதாரணமாக இது எப்போ ஏற்படும் அப்படின்னாக்க, டிஎன்சி பண்ணிக்கிறாலே சில பெண்கள், அந்த சமயத்தில் அடிஷன்ஸ் வரலாம். குழந்தை பெற்றிருக்கிற சமயத்தில் அடிஷன்ஸ் வரலாம். இது இல்லாத சில தொத்துக்களாலேயும் அடிஷன்ஸுன்றது அந்த கருப்பையில் ஏற்படும். அது என்னென்னா, அந்த கர்ப்பப்பையில் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்க, வால் போல் ஒட்டின்டும். அந்த கருப்பையிலேயே அது ஒரு வால் போல் மெலீஸாக ஒட்டின்டும். அது ரொம்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அவளுக்கு ஒழுங்காக ப்ளீடிங் வராது. தொத்துக்களால் வரதா இருந்ததுன்னா அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அந்த தொத்துகளால் வரக்கூடிய அந்த அடிஷன்ஸ் எல்லாம் நீங்கிடும். கருப்பையில் சில சமயம் வால்வு இந்த அடிஷன்ஸுகளால் ஒட்டிக்கிறது உண்டு. அந்த வால்வுகள் ஒட்டிக்கிறது உண்டு. அது 3 லேயர்ஸாக இருக்கும், ஒன்றுக்கு அந்த மாதிரி 3 லேயர்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த 3 லேயர்ஸ் ஒட்டிக்கிறது உண்டு. சில சமயம் இந்த மாதிரியான ஒரு அடிஷன்ஸுகளால் ஒட்டிக்கிறது உண்டு. உள்லைனில் அது சரியாக அந்த விரிஞ்சுண்டு இல்லாத ஒட்டின்றது அப்படின்னா கூட, பெஞ்சஸ் அந்த பெண்களுக்கு சீராக மாதம் வரதில்லை. பிரசவம் ஆன டயத்தில் நஞ்சு நன்னா பிரிஞ்சு எடுத்துவிடணும். டாக்டர்களே எடுத்துடுவா. அப்படி ஒரு சில சமயம் நஞ்சு கொஞ்சம் வயத்தில் தங்கி போச்சுனால அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால் கூட அதெல்லாம் இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் உண்டு. டிஎன்சி பண்ணுற போதும் மருத்துவராக ரொம்ப நல்லா கரெக்டாக தான் பண்ணி விடுவார். ஆனாலும் ஒரு சில பெண்களுக்கு இந்த அடிஷன்ஸு அந்த கருப்பையில் ஒட்டிக்கிறதுன்றது நடக்குது. இது லேசாக தான் ஒட்டிகிட்ருக்கோம். அது நமக்கு அதை மைக்ரோப்ளாக்ஸ் இன்ஃபெக்ஷனல் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு கருவி, ஸ்பெஷலான ஒரு கருவி மூலம் அதை அப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கெல்லாம் முடியும். இப்படி இருக்க சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதமாகும். இந்த நிலையில் அந்த கருப்பை இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதமாகும். குழந்தை உண்டாக முடியாது. இப்படி குழந்தை உண்டாகி அப்படி இந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை கொஞ்சம் நோவாளி குழந்தையாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸுகள்லாம் இருக்குது. இதை எந்த கருவி மூலம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்க, ஹிஸ்டோஸ்கோபி அது மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி இந்த வால்வுகள் ஒட்டின்னு இருக்குது இல்லையா, அந்த வால்வுகளை பிரித்து விலக்கி விட்டாலே அப்புறம் குழந்தை உண்டாகி குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான தகுதி அந்த மாதருக்கு பெண்ணுக்கு ஏற்படும். ஆனால் இந்த நிலைமை எல்லா பெண்களுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. 100 பெண்கள் இருந்தால் அதில் ஒரு பெண்ணுக்கு இது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது விஷயம். இது சாதாரணமாக இந்த கர்ப்பத்தடைகளுக்கு நம்ம லூப் போட்டுக்கிறோம் இல்லையா, அது ஒரு வேளை இடம் மாறி கொஞ்சம் இடம் பிசுக்கி உள்ள வயத்துக்குள்ளே அது மாதிரி சில சமயம் ஆச்சுன்னா கூட அது மாதிரிக்கெல்லாம் சில சமயம் ஏற்படுறது. நல்ல தேர்ச்சி பெற்ற லேடி மருத்துவரை பார்க்கும் பொழுது அவள் நமக்கு நல்லா அதை கண்டுபிடிச்சி சரிப்படுத்தி விடுவாள்.
தொத்துக்களால் இந்த மாதிரி அந்த வால்வில் ஏதான அழுக்குகள் சேர்ந்து ஒட்டிகிட்டு இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட்டுகள்னால நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்படுத்தவும் முடியும். இந்த வால்வு ஒட்டிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, கரு உண்டாகாது, குழந்தை பிறக்காது. கருமுட்டைகள் அங்கே அது வளரணும் இல்லையா, அந்த வளர்கிறதுல தடங்கல்கள்லாம் ஏற்படும். அதனால் இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை தகுந்த லேடி டாக்டர்கள் மூலம் நம்ம கண்டுபிடிச்சி, ஒரு வேளை நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தினா ஆரோக்கியமான அழகான குழந்தையை நம்மளும் பெற்றுக்கிறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மிகச்சிறந்த லேடி டாக்டர்கள்லாம் இருக்கா, மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இருக்கா. மருத்துவர்கள்னால எல்லோரும் சிறந்தவா தான், எல்லாருமே அக்கறையாக ஒரு உயிரை காப்பாற்றுற தாய்க்கு சமானமானவா தான். அதுலேயும் இதுக்குன்னே படித்து இதுலேயே கொஞ்சம் நல்ல ஒரு ஆராய்ச்சி, அந்த எதனால் எப்படி செஞ்சால் அப்படி சரியாக வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவா இருப்பா இல்லையா, அந்த லேடி டாக்டர்கள் அணுகின குழந்தை ரொம்ப நாள் பிறக்காதவளுக்கு கூட நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும். சாதாரணமாக இதை வேறு டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எல்லாம் நல்லபடியாகவே இருந்து நல்லபடியே நல்லா குடும்பம் நடத்தின்னு இருக்கோம், குடுத்தனம் பண்ணின்னு இருக்கோம், எல்லா விதமான உறவுகளும் தெளிவான அப்படி நடக்கிறது. அப்படியும் குழந்தை பிறக்கலை அப்படின்ற சமயத்தில் ஒரு வேளை இந்த பிரச்சனை இருக்கலாமா அப்படின்றத நீங்கள் மருத்துவர்கள்கிட்ட கேட்டு சரிப்படுத்தினா ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு அடைய முடியும். குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, பெண்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் இருந்தாக்க மனசு பலகீனம் வரும், மனோபயம் வரும், ரொம்ப வீக்னஸ்ஸாக மனசு பதட்டம், ஆன்ஷைட்டி, கவலை, சொல்லக்கூடாத வழியே கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஒரு மன உன்மத்தமான ஒரு நிலைமை, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு ஆவேசமான கோபமான ஒரு எரிச்சல், இந்த மாதிரிலாம் கூட அந்த உடம்பு சரி இல்லாததுனால விளைவுகள் ஏற்படலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. என்ன காரணம்னு பார்த்து, பெண்கள் பூக்களுக்கு சமானமானவ, அந்த மென்மையான அந்த மலர்கள் நல்லா விரிஞ்சு சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் அடையணுங்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவை இதில் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்